ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான சிவப்பரிசி புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிவப்பரிசி ஒரு 2 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 பேர்த்துக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. மத்தியானம் 1 மணிக்கு நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து பார்க்குறது 6 மணி ஆயிடுச்சு ஈவினிங்கு. நல்லா அரிசி ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணியை நல்லா இருத்துட்டு, தண்ணியே இல்லாமல் ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வீட்டில் ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் போடுங்க. நல்லா நம்ம ஃபேன் காற்றுல காய போடும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு வெறும் அரிசி மட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் இந்த மாதிரி காய வச்சா போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ அரிசியை கையில் எடுத்து பாருங்கள். அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். கையில் அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஆனால் அரிசி ஈரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் தண்ணி ஒட்டாது. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அரிசி கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அரைங்க. அப்போ தான் நம்ம புட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு விற்காது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மாவு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டு போட்டு அது மேலே 2 இட்லி துணி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசியை மாவை எடுத்து அப்படியே அதில் கட்டி இல்லாமல் இது பண்ணுங்கள். நம்ம மாவு எதுவுமே பண்ணக்கூடாது. அரைச்சதை அப்படியே எடுத்து வேக வைக்க போகிறோம். அதை கட்டியே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த துணி ஓரத்தில் இருக்கிற துணியெல்லாம் நல்லா மூடி விட்டுட்டு இட்லி சட்டியை மூடி வச்சுடுங்க. அந்த மாவு கொஞ்சம் கையில் கட்டிப்படாமல் வரதுக்கு அப்பப்போ உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு இதை ஒரு 15 minutes நல்லா வேகட்டும். வேக வைங்க. அந்த அரிசியோட ஸ்மெல்லாம் போய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எதுவுமே பண்ண வேணாம். நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. ஏன்னா நைட்டு இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு நான் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க நைட்டே நீங்கள் இதில் தண்ணியை ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கலாம். காலைல லைட்டாக குழந்தைங்களுக்கு சூடு பண்ணி தேங்காய் போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் இதை காலையில தான் செய்ய போகிறேன். இப்போ காலைல எழுந்திரிச்சு அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற மாவு எல்லாமே ஒரு குண்டால மாற்றிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வாட்டர் நம்ம பிசையலாம். நான் இன்றைக்கி சுடு தண்ணியில் பிசைறேன், இன்னும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இந்த சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. அந்த மாவு கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவு சாஃப்டாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த புட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே ஒரு டைம் செஞ்சாலே நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்க சொல்லி விரும்பி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தெளித்து இதை கிளறி விட்டுக்கோங்க. கட்டியே வராத அளவுக்கு நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கொல்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் மாவு நம்மளுக்கு புட்டு மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் நைட்டு செஞ்ச அதே இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வெந்தால் போதும். நைட்டே நம்ம நல்லா வேக வச்சுட்டோம், அதனால இது லைட்டாக வெந்தால் போதும். எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும் போது விற்காது. வயசானவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மாவும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes வெந்தால் போதும். 5 minutes வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சான்றதுக்கு லைட்டாக ஒரு 2 விரலில் மாவு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெந்துருச்சான்னு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து குண்டால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் துருவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே பாருங்கள், குறையாக தெரியும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா தான் நம்மளுக்கு விற்காது. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக போட்டு ஒரு தேங்காய் துருவி நீங்கள் கொடுத்து நாட்டு சர்க்கரை லைட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க. இது எல்லோரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.